ஹாய் ஹலோ டானிஸ். இதுதான் நம்ம சேனலில் போட்டு போகிற ஃபர்ஸ்ட் வீடியோ. நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒன் ஷாட் டேமோடது தான். மை ஐடல் அப்படின்றது தான் ஒன் ஷாட் ஒன்று. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் ஐயோ என்னம்மா டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் கூட சீக்கிரம் எழுப்பி விட மாட்டியாமா அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்துக்கிறீங்க. ஏன்டியோ ஏன்னு இவ்வளோ கத்துற, இன்னைக்கு எத்தனை வாட்டி தான் நான் எழுப்பி விடுறது, நீ கொஞ்சம் கூட ஏந்துக்காம மாட்டேங்கிற, அப்படி தூங்குற, அப்படியே வேலை செஞ்சு கிழிச்சிட்ட மாதிரி தான் அப்படின்றாங்க. நீங்கள் இப்போ எல்லாரும் வேலை இல்லைன்றதுனால தானே எனக்கு குத்தி குத்தி காட்டுறீங்க. இன்னைக்கு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, என் ஃபர்ஸ்ட் டே, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நீங்கள் சாப்பிட்ட கூட இல்லை, டைம் ஆயிடுச்சுன்னு குடுக்குடுன்னு ஓடிடுறீங்க. நீங்கள் விக்கெட்டில் மேனேஜராக வேலை செய்வீங்களா? அது டயாங் வேலை செய்கிற பிடிஎஸ் குரூப்பில் தான். ஸோ நீங்கள் போகிறீங்க, போன உடனே எல்லாருமே இருக்காங்க அங்கே. ஸோ நீங்கள் தான் நம்ம குரூப்போட புது மேனேஜரா? ஆமாம் சார் அப்படின்றீங்க. ஸோ வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரன் சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் தேங்க்யூ சார், நான் என்னையே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், என் பேர் வயன், நான் இந்தியாவில் படித்தேன், இங்கே வேலைக்காக வந்தேன், நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் பெஸ்ட்டு கொடுக்குறேன் சார். அப்புறம் இட்ஸ் ஸோ நைஸ் டு மீட் யூ கைஸ் அகெயின் அப்படின்றீங்க. ஓ ஆர் யூ குட் அட் இங்கிலீஷ் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. யா எஸ் சார் அப்படின்றீங்க. ஓ ஓகே அப்படின்றாரு. அதுக்கு ஒன்றே ஜிமின்னு வந்துட்டு, பரவாயில்லையம்மா, இந்த மாதிரி அழகான பொண்ணெல்லாம் எங்களுக்கு அனுப்பிச்சே விட மாட்டாங்க, பரவாயில்ல மேனேஜராக உங்க ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணெல்லாம் போடுறாங்க, இது மாதிரி ஃபுல்லாக ஆன்ட்டிங்க, ஏதோ மண்ண ஆண்டி கூட வீக் ஆஃப் வச்சுட்டு போச்சு அப்படின்னு சிரிக்கிறாங்க எல்லாம். அதுக்கு ஒன்றே அவர் உங்களே தான் பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணுற மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்குறாரு. சார் நான் என்னதான் இப்போ உங்களுக்கு மேனேஜராக வந்தாலுமே நான் உங்களோட பை ஹார்ட் ஃபேன் சார், நான் எப்படி சார் அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்றீங்க. என்னமோமா உன்னை நம்பிதான் அப்படின்றாரு. அப்புறம் சார்லாம் கூப்பிட்டாத, டயாங்னே கூப்பிட்டு அப்படின்றாரு. ஓகே டயாங் அப்படின்றீங்க. உங்களுக்கு டயாங்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு, ஆனால் ஐயோ இப்போ மேனேஜராக இருக்கும், அது தெரிஞ்சால் ஏதாச்சும் தேவையில்லாமல் தப்பாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கல. ஸோ இப்படி தாண்டா போகுது, ஒரு 1 year இருக்கும். நீங்கள் லைட்டாக டயாங்க சைட் அடிக்கிறது, டயாங்க சும்மா இல்லை உங்களை சும்மா சைட் அடிப்பார், அது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ 1 day ஆகுது, இந்த மாதிரி உங்களை ஃபோன் போட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்லி இருந்திருப்பாரு. நீங்களும் இவர் என்ன திடீர்னு வர சொல்கிறாரு, சரி மேபி ஏதோ பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிட் நைட் இருக்கும், ஒரு 11:30 இருக்கும். நீங்களும் அந்த இடத்துக்கு இப்படியே போகிறீங்க. நீங்கள் போகிறதுக்கே ஒரு 12 o'clock கிட்ட ஆகுது. போயிட்டு கதவை திறக்கிறீங்க, ஃபுல்லாக டூங்கிட்டாக இருக்குடா, உங்களுக்கு என்ன நடக்கிறதுனே தெரியல. அப்போது திடீர்னு பலூன்லாம் பிளாஸ்ட் ஆகுது எங்கேயோ, உங்களுக்கு ஒரு நிமிஷம் நெஞ்சே தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்புறம் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டே பையன், ஹாப்பி பர்த்டே மேனேஜர் அப்படின்னு எல்லாம் கத்துறாங்க. உங்களுக்கு ஒரே ஹாப்பியாகிடுது. அதே டைம் ஐயோ இவங்க எதுக்கு நம்மளுக்காக இவ்வளோ செய்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கு. நீ ஒன்னே ஐயோ கைஸ் தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் தான் என் பர்த்டேயோட ஃபர்ஸ்ட் விஷ், நீங்கள் ஏன் எனக்காக இவ்வளோ இது எடுக்கிறீங்க அப்படின்றீங்க. அதுக்கு ஒன்னே ஜங்குக்கு, எங்கள் குரூப்க்கு வந்த ஃபர்ஸ்ட் அழகான மேனேஜர் நீ, உனக்காக இதெல்லாம் செய்ய மாட்டோமா பையன் அப்படின்றாரு. என்னமோ தேங்க்ஸ் அப்படின்றீங்க. சரி சரி சீக்கிரமா கேக் வெட்டு அப்படின்றாரு. சரி நீங்களும் கேக் வெட்டலான்னு போகும்போது டயாங்க மட்டும் காணும், டயாங்க எங்க அப்படின்றீங்க. அப்போ அவன் வருவான் அப்படின்ட்டு ஜேஹோப் சொல்றாரு. ஓகே அப்போ அவர் வந்ததுக்கப்புறம் கேக் வெட்டிக்கலாமே. ஏமா வெட்டுமா அவன் வருவாமா அப்படின்ட்டு ஜின் சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேக்லாம் வெட்டிட்டு எல்லாருக்கும் ஊட்டி விட்டு வெயிட் பண்ணுறீங்க. அப்போது எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா உங்ககிட்ட வந்துட்டு உட்காந்துட்டு
ஸோ முன்னாடி ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கு. அதில் ஒரு வீடியோ ப்ளே ஆகுது. வயன் அப்படின்ட்டு டேவன் தான் பேசுகிறாரு. இதை எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியலடி. எனக்கு உன்னெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் நீயும் நானும் அவ்வளோவா பேசினதில்லை. அது ஏன்னு தெரியல. உன்கிட்ட அவ்வளோவா பேசாமலே எனக்கு உன் கூட ஒரு கம்ஃபர்ட் கிடைச்சிரும்டி. உனக்கு அப்பா இல்லைன்றது எனக்கு தெரியும். கவலைப்படாத. நான் உனக்கு இன்னொரு அப்பாவாக இருப்பேன். உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன். உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன்டி. என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு நீ ரொம்ப முக்கியம் ஐயன் அப்படின்றாரு. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. உங்களுக்கு ஒரு சைட் கண்ணில் வந்து டியர்ஸாக ஊற்றுது. அப்போ முட்டையாகவும் வந்துட்டு எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காரு. இந்த மாதிரி கூட நீ அழுவன்னு எனக்கு தெரியும்டி. அழுவாத. இதுக்கப்புறம் நீ அழுவக்கூடாது. உன்னை நான் ஒரு நாளும் கஷ்டப்பட்டு பார்க்கக்கூடாது. நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன்டி அப்படின்றாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது. அதே டைம் உங்களால் அவரோட லைஃப் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த வீடியோ ப்ளே ஆகி முடிக்குது. நீங்கள் ஒரு மாதிரி தான் இருக்கீங்க. அப்போது திடீர்னு உங்கள் பின்னாடியிலேருந்து டேயாங் ஒரு பெரிய ரோஸ் பொக்கேவோட வந்துட்டு என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அவரே பார்க்குறீங்க. அவர் உங்ககிட்ட அந்த ரோஸ் பொக்கேவை கொடுத்துட்டு, பையன் எனக்கு நீனா ரொம்ப முக்கியம் டி. உன்னை ஒரு இடத்துலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன ஆனாலும் ஐ லவ் யூ டி அப்படின்றாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. தேவம் தேவம் இதெல்லாம் நீங்கள் உண்மைதானே அப்படின்றீங்க. ஏன்டி இதில் ஏன்டி நான் போய் சொல்ல போகிறேன் லூசாடி நீங்கள் அப்படின்றாரு. சரி சரி தேவம் நீங்கள் நீங்கள் அப்படின்றீங்க. என்னடி நீங்கள் ஒன்று லவ் பண்ணுறியா இல்லையாடி அப்படின்றாரு. நீங்களும் டேயோம் ஐ ஐ லவ் யூ டேயோம். ஆனால் இப்போது என்னால் உங்களோட ஐடல் லைஃப் அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுல்ல. அது என்ன அஃபெக்ட் ஆகும் புதுவாயன்? இந்த மாதிரி தயவு செஞ்சு பேசாத. எனக்கு என் ஐடல் லைஃப் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் எனக்கு நீயும் முக்கியம். இவ்வளோ தூரம் நாங்கள் படந்து வந்திருக்கோன்னா அதுக்கு ஒரு காரணமாக நீயும் இருந்திருக்கேன் அப்படின்றாரு. உங்களுக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது. அதே டைம் கொஞ்சம் யோசிக்கிறீங்க. ஓகே தேவம் அப்படின்றீங்க. அவர் உடனே உங்ககிட்ட அந்த ரோஸ் பொக்கேவிலேருந்து வாங்கி வச்சுட்டு உங்களை ஒரு டைட் ஹக் பண்ணிவிட்டு அவரோட பாக்கெட்லேருந்து ஒரு ரிங் எடுக்கிறாரு. அது ஒரு அழகான இன்ஃபினிட்டி ரிங்கா. அது உங்கள் கையில் போட்டு விட்டு ஹாப்பி ஒயின் பர்த்டே டி வயன் அப்படின்றாரு. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் தேவம் அப்படின்றீங்க. ஸோ எல்லா மெம்பர்ஸும் ஜாலியாக உங்களை என்கரேஜ் பண்ணிவிட்டு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டைம் இதே மாதிரி போதா ஒரு 6 months ஆகுது. ஸோ இன்னும் டேயாவும் நல்லா ஒரு கப்பல்ஸாக இருக்கீங்க. எவ்வளோதான் நீங்கள் லவ் புரிஞ்சுக்கிட்டாலுமே ரொம்ப பெரிய டாம் அண்ட் ஜெர்ரி கப்பலாக இருக்கீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை. இப்போ கூட ஒரு ஃபேன் மீட் நடந்தது. அதில் ஒரு பொண்ணு டேயாவோட கையை பிடிச்சிட்டான்னு நீங்கள் அவர்கிட்ட அவ்வளோ சண்டை போடுறீங்க. ஏன் உனக்கு தெரியாதா? உனக்கு வந்துட்டு எனக்கு உன்னை யார் சொல்லிட்டாலும் பிடிக்காதுன்ட்டு. நீ என்னமோ வளைஞ்சு பேசுற, அவனும் என்னமோ வளைஞ்சு பேசுறா. டயங்கான்னு கத்தி பிடிக்கிறா, அப்படி பண்றா, நீ கம்மன் நிக்க அப்படின்றீங்க. நான் என்னடி பையனை பண்ணண்டி பையனே, நான் எதுவும் பண்ணலடி, அந்த பொண்ணு தாண்டி பண்ணுச்சு அப்படின்றாரு. அந்த பொண்ணு பண்ணாலும் உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையாட்டையும். இதே நான் ஒரு இடத்துல ஒரு பையனை அப்படின்னு நீங்க சொன்ன உடனே டேயோட கண்ணை பார்க்குறீங்க. அவர் டென்ஷன் ஆகுறாரு. இதுக்கு ஒன்றும் முறைக்கிறதுக்கு குறைச்சல் இல்லை. நான் சொல்றதுக்கே உனக்கு இப்படி கிராண்ட் பண்ணிட்டு வந்தியா, அதுக்கு எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்றீங்க. சரி போதும் வாய்மூடு அப்படின்றாரு. என்ன வாய்மூடு, கொஞ்சம் கூட உனக்கு சீரியஸ்னஸே இல்லை தெரியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அப்படின்ட்டு உங்க ஃபுல்லாக முத்தம் கொடுக்குறாரு மூஞ்சில. எல்லா டைமும் இப்படி பண்ணி மட்டும் நீ இது பண்ணிடு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை டைம் போடா அப்படின்றீங்க. ஏய் என்னடி போடான்றா அப்படின்றாரு. போடா அப்படின்றீங்க. ஏய் போடா சொல்லாதடி அப்படின்றாரு. போடா 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 பொறுக்கி அப்படின்றீங்க. வர வர வாய் எதையும் வச்சுடி வையன உனக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. ரொம்ப பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டாரு, அவருக்கு வேலை இருக்குன்ட்டு. ஸோ இதே மாதிரி போகுதுடா. டேஸ்லாம் ரொம்ப ஜாலியாக போகுது.
சில டைம் ஃபைட் இருந்தாலுமே 2 பேரும் ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ இது ஒரு சின்ன எஃபர்ட் தான்டா, ஒரு ஒன் ஷாட் தான். இதுக்கப்புறம் கன்ஃபார்மாக நான் வீடியோலாம் போடுறேன். நம்ம பிடிஎஸ்ல இருக்க எல்லாருக்கும் போடலாம். அதே மாதிரி ஹாரி பாட்டர், ஆரம், ஜின், ஸ்டீவ் ஹாரிங்டன், உங்களுக்கு என்னென்னலாம் அவர் ஃபால்ட் நிக், திஸ் சம்மர் ஐடென்டிட்டி கான்ராட், இது எல்லாமே நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் கன்ஃபார்மாக நான் போடுறேன்டா.